கீரையை பிச்சு கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு எப்பயுமே நான் இதுக்கு வெள்ளைப்பூடு கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் போடுவேனேண்டா கொஞ்சம் வாதம் சுட்டி. ஸோ அதையும் போட்டு அதை ரெடி பண்ணி குடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஸோ அதையும் செய்வோம்னு சொல்லி சின்ன மீனையும் போடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டேன். இங்கே கீரை வெந்து கொண்டிருக்கு. ஸோ சின்ன மீனும் வேவுது. நாங்கள் எப்பயுமே ரெடி ஆகணும் காலையில் எங்களோட வேலையை செய்கிறதுக்கு தான். அதில் நான் மும்மரமாக ஈக்கணும். ஸோ எதாக இருந்தாலும் அதை நல்லா செய்கிற திறமை பெண்களாகி எங்கள்கிட்ட ஈக்கணும். அது சின்ன மீனாக சரி, பெரிய மீனாக சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதை டேஸ்ட்டை வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு போடக்கூடிய திறமை பெண்களாகி எங்கள்கிட்ட ஈக்கணுன்றது நீண்ட நம்பிக்கை. ஸோ இந்த கீரையையும் இந்த மீன் குழம்பையும் வச்சு நான் இன்றைக்கி நல்ல டிஷ் உண்டு ஹஸ்பண்டுக்கும் மகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அதை ஹாப்பி எனக்கு ஈக்குது. நீங்களும் இப்படி என்னமாலும் வீட்டில் சட்னா என்னமாலும் நல்ல உள்ளத்தை வச்சு நல்லத்தை செஞ்சுருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்